மக்களை நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்கணும், பிக் பாஸை பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் வந்து ரொம்ப 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 வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஆகஸ்ட் அந்த செப்டம்பர் வந்தாவே ரொம்ப ஒரு நெருக்கடியாவே இருக்கும் பிக் பாஸ்க்கு. யார் வரப்போறா, யார் வரப்போறா, யார் வரப்போறா, யார் இருக்க போறா, யார் இருக்க போறா அப்படிங்கிறது நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்பிலே நம்ம எல்லாருமே இருப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, நம்ம வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் மூலியமா, ஒரு அஃபிஷியல் சேனல் மூலியமா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ் பண்ணா, நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் லோகோ லான்ச் பை ஆகஸ்ட் அந்த இதில் எண்டில் இது பண்ணுவோம் வரும். அந்த லோகோ வந்துட்டு எண்டில் வரும், ஆகஸ்ட் எண்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு எல்லாம் கண்டஸ்டன்ட்லாம் ஒரு ஒரு ஈக்குவல் நிலைமைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கண்டஸ்டன்ட்லாம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஈக்குவல் நிலைமைக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் எனக்கு தோணும். ஏன்னா இப்பயே அவங்க வந்துட்டு லோகோ லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதம் வந்துட்டு எண்டில் லான்ச் பண்ணுறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் அடுத்த வீக்குக்கு வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு லோகோ மேபி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லான்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த லோகோ வந்துட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லோகோ. அந்த பிக் பாஸ்னாவே ஒரு சூப்பராக இருக்கணும் அந்த லோகோ. ஏன்னா லாஸ்ட் சீசன் 7ல் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேபி எனக்கு வந்துட்டு அந்த 3வது சீசன் அண்ட் 5வது சீசன் இந்த லோகோ கூட எனக்கு பிடிக்கல. 7th சீசன்லாம் சூப்பராக மேபி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஜியோ வந்துட்டு நம்ம ஹாட் ஸ்டாரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணும்போது அதில் வந்துட்டு எதில் விட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்லேயே இருந்துச்சு. ஜியோ வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேபி ஜியோவில் சினிமாவில் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதுலேயும் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஹாட் ஸ்டாரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா 2 இதுலையுமே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒன்றில் போட்டு இன்னொரு இதில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 2லையுமே போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம மேபி எனக்கு வந்து புதுசாக நம்ம ஜியோ ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜியோ சினிமாவில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குது. அண்ட் அதில் கூட நம்ம டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் என்னன்னா, நம்ம பிக் பாஸ் ஓடிடி 3 on ஜியோ சினிமா அப்படிங்கிறது ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் தான் மேபி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜியோ சினிமாவில் தான். ஏன்னா ஹாட் ஸ்டாரில் வருமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஹாட் ஸ்டார் கூட நம்ம ஜியோ சேர்ந்தனால, ஜியோ பார்ட்னராக போட்டனால ஜியோ சினிமாவில் தான் கொண்டு போக பார்ப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ்ங்கிறது வந்துட்டு பெரிய ஒரு ஷோ. அந்த ஷோ வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நம்ம ஜியோ சினிமாவுக்குள்ள போச்சுன்னா ஜியோ சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ப்ரெட் ஆகி அவங்க பணத்தை அள்ளிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே நம்ம ரீசார்ஜில் அள்ளிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ண மாதிரி இதுலேயே அள்ளிட்டு போயிட்டு அவங்க அடுத்து வளையாப்பு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.